குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காக நாம் நமது நிகழ்காலத்தை தியாகம் செய்வோம். படைப்பாற்றல் என்பது எதிர்கால வெற்றிக்கான திறவுகோலாகும். ஆரம்ப கல்வியிலேயே ஆசிரியர்களால் குழந்தைகளிடம் அந்த படைப்பாற்றலை கொண்டு வர முடியும். கல்வி என்பது உண்மைக்கான ஒரு தேடலே. அறிவு ஞானத்தின் வழியிலான முடிவற்ற பயணம் அது. கற்றல் படைப்பாற்றலை அளிக்கிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை வழங்குகிறது. அறிவு உங்களை மேன்மையடைய செய்கிறது. உண்மையான கல்வி ஒரு மனிதனின் கண்ணியத்தை மேம்படுத்தி சுயமரியாதையை கூட்டுகிறது. கல்வியின் உண்மையான உணர்வை ஒவ்வொரு தனிமனிதனும் உணர்ந்து ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்த முடிந்தால் உலகம் வாழ்வதற்கு மிகச்சிறந்த இடமாக இருக்கும். ஒரு நாடு ஊழலற்றதாகவும் அழகான மனதை கொண்ட மனிதர்களுக்கான நாடாகவும் மாற வேண்டுமானால் 3 பேர் தேவை. அவர்கள் தந்தை, தாய் மற்றும் ஆசிரியர். எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியானாலும் உங்கள் வாழ்க்கை சிகரத்தின் உச்சியானாலும் உச்சத்தை எட்ட வலிமை வேண்டும். முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் தோற்றால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் வந்தது என்று சொல்ல நிறைய உதடுகள் காத்திருக்கின்றன. உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற இலக்கில் நீங்கள் ஒரு மனதாக முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது. உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் கனவு காண வேண்டும். ஒருமுறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை. கனவு மட்டுமே காண்பவர்கள் தோற்கிறார்கள். மனிதனுக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் தேவை. ஏனென்றால் வெற்றியை அனுபவிக்க அவை அவசியம். வெற்றி கதைகளை படிக்காதீர்கள். வெற்றியை பற்றி உங்களால் அறிய மட்டுமே முடியும். தோல்வி கதைகளை படியுங்கள். வெற்றியை பெற சில வழிகளையும் காண முடியும். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. அழகை நினைத்து கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கும். உங்கள் கடமையை நினைத்து கனவு காண